உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள், ஆனி மாத வார ராசி பலன்கள். ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 29ஆம் தேதி வரை, ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு? வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆணி 23 முதல் ஆணி 29 வரை, 7 முதல் 13 வரை ஜூலை மாதம் எப்படி இருக்கு? சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போதே மனசுல ஒரு பயம் வந்துடுது. ஆஹா, என்னடா இது அப்படின்னு. என்ன பண்ண போறோம்? கண்ட சனி ஒரு பக்கம் கண்ட சனி நடக்குதா? ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜென்ம ராசியில செவ்வாய் கேது, ராசிக்கு 12ல் புதன். அதே போல இந்த கிரக அமைப்பு இருக்கு. சிம்மராசி பொறுத்த மக நட்சத்திரம் சிம்மராசி, புற நட்சத்திரம் சிம்மராசி, உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் முதல் சிம்மராசி. அதுவும் இந்த சிம்மராசியில தேவையில்லாத பிரச்சனைங்க, கடன், ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சா 1008 தடங்கள், ஒரு ஏதாவது கொஞ்சமாவது மனசுல நிம்மதி வேணும். ஒரு 10% நிம்மதி வேணும். ஒரு 10% கூட நிம்மதி இல்லைன்னா நம்ம என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறவங்க யாரும் கேட்டீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தான். சரிங்க, எனக்கு சிம்ம ராசி, நான் இந்த அளவுக்குலாம் சிரமம், கண்டகச்சனி, உடல்நிலை பாதிப்பு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் நிறையா வச்சுட்டு இருக்கேன், நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கேன், என்ன செய்யறதுன்னு தெரியலையே, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கும். எப்படி நடக்கும்? இந்த ராசிப்படி உங்கள் ராசிக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான். இந்த சூரியன் எதில் இருக்க? மிதுனத்தில் இருக்க. இந்த மிதுனத்தில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சூரியன்னு தனி சன்னதி இருக்கும். நவகிரகத்தில் இருக்கிற சூரியன் வேற, தனியாக சூரியன் இருக்கு இல்லையா, அந்த தனியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுது. நவகிரகத்தில் இருக்க இந்த வாரத்துக்கான பலன் இது. இந்த வாரத்துக்கு அதிர்ப்பு அப்படி சப்போஸ் இல்லையே, நவகிரகத்தில் இருக்கிற சூரியனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றுது. தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது, குடும்ப விஷயம் அப்படின்னு எடுத்துன்னா குடும்ப உறவினர்களுடன் பகை சண்டை ஏற்படும். ஸோ கவனமாகுங்க, தேவையில்லாமல் உறவினர்களோடு சண்டை பகை. ரெண்டாவது, குடும்பத்தில் சிறப்பு நிகழ்வுகள் நடக்கும். சில பேர் கூப்பிடாமே நடக்கும். சில உறவினர்களை இவளையா கூப்பிட வேண்டாம், அவனையா கூப்பிட வேண்டாம், யாரையுமே கூப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை செய்வாங்க. ஆனால் குடும்பத்தில் ஒரு சிறப்பு நிகழ்வுகள் நடக்கும். பண வரவு அதிகரிக்கும். பண விஷயங்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், பண விஷயங்களும் ஓரளவுக்கு அதிகரிக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பணம் அதிகரிக்கும். அதே போல் கொடுத்த கடன் கேட்கும் பொழுது வம்பு சண்டை வரும். கொடுத்த கடனை நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் வம்பு சண்டை பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ தான் நம்ம கையிலெல்லாம் ஃபோன் இருக்கே, உடனே டக்குன்னு வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. அதனால் அது மாதிரி எல்லா விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ கவனமாக இருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கே உரிய ஒரு சில விஷயங்கள், பதவி உயர்வு வாய்ப்பு அதிகம். பதவி உயர்வு நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன், எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் தனியார் நிறுவனத்தில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் ப்ரொமோஷன்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. புதிய செலவுகள் வரலாம். புதிய செலவு சம்மந்தப்பட்டது, புதிதாக சில விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய விஷயங்கள் உண்டு. கவனமாக இருக்கு. மாணவ மாணவிகள் படிப்பில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் தேவை. இன்னும் கொஞ்சம் கவனமாக படிக்க. திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல இருக்கு, லாபஸ்தானத்தில் சில விஷயங்கள் இருக்கிறதுனால சில விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக ராசியிலேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. கைக்கூடி வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். புதிதாக நிலம் வாங்குறது, புதிதாக வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு. மறுமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. 2ஆம் கல்யாணம் பண்ணியும் பிரச்சனை நிறையா வருது அப்படின்னு சொன்னால் அது சிம்மராசிக்காரங்களுக்கும் நிறையா வரும். எனக்கு முதல் கல்யாணம் தான் இந்த மாதிரி போச்சு, சரி 2ஆவது அமைஞ்சதாவது எனக்கு நல்லதாக அமைஞ்சுதா, அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆணும் சரி பெண்ணும் சரி தனித்தனியாக புலம்புறாங்க. நான் ஏன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு எனக்கே தெரில, ஒன்றை போய் தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும். இப்படியெல்லாம் பிரச்சனைங்க வருதுங்க. இப்படியெல்லாம் தான் பிரச்சனை வருது. என்ன பண்ணுறது? இந்த நேரத்துக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பிரச்சனை இப்படியெல்லாம் வருது. சரிங்க,
இந்த சூரிய வழிபாடுன்னு சொன்ன பற்றியில அது கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே போல் நேரம் கிடைக்கும்போது சூரிய வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடும் கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஒரு கிரகம் ஒரு விஷயத்தோடு சில விஷயங்கள் வரும்போது நீங்கள் நிறைய உங்களுடைய வழிபாடுன்னு ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். தொண்டை சம்மந்தப்பட்டது கவனம் தேவை. ரொம்ப கவனமாக இருக்கு. உங்களோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக மனம் தெளிவாக இருக்க வேண்டும். சில விஷயங்கள்லாம் கரெக்டாக கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி சிறப்பான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். முக்கியமாக தொட்ட 300க்கும் கோபம் வரக்கூடாது. கோபம் இல்லாமல், கோபதாபங்கள் இல்லாமல் சாந்தமாக பேச வேண்டும். இந்த இடத்துல ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். சரிங்களா? நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம், இப்போ நான் சொல்லிக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சிம்ம ராசிக்கு நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது, சாதகமாக இருக்கா, எப்படி இருக்குது, நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்துதா, நடக்கலையா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லதோ கெட்டதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன விஷயம் ஏது விஷயங்கிறது நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் வேலையில் கவனமாக இருந்து, பெண்கள் சுய தொழில் செய்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி கவனமாக இருந்து. சிம்ம ராசியில் பியூட்டிஷியன்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் ஒன்று கவனமாக இருக்கு. சிம்ம ராசியில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கு. வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், பண சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், கொடுக்கல் வாங்கல ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள ரூம்மேட்ஸுக்குள்ளே அடிச்சுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் சிம்ம ராசி. இதனால் போலீஸ் கேஸும் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கவனம். வெளிநாட்டில் நான் கடை வச்சுருக்கேன், ஒரு ஹோட்டல் நடத்துகிறேன், நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சா சில தாமதங்கள் உண்டு. சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஆணி ஆடி பொறுமையாக அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறது எல்லாமே பொது பலன்கள் தான். பொதுவாகவே பொது பலன்கள் தான். நேர்கள் நிறையா பேர் நிறையா ஃபோன் பண்ணி, சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைவாக இருக்குது, இன்னமும் என் வாழ்க்கையில் நடந்ததாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க, நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறையா விஷயங்கள் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நேர்கள், அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி மக்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நாங்கள் வழிகாட்டுதல் தான் எங்களுடைய வேல். ஸோ இந்த வாரத்தில் இப்படி இருங்க, இந்த வாரத்தில் இப்படி பண்ணுங்க, இது செய்கை இப்படி பண்ணுங்க, நல்லா இருக்கும். இது பொது பலன்கள். நம்ம சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கால் மூலமாகவோ, ஜூம் மீட்டிங் மூலமாகவோ, அல்லது நார்மல் கால் மூலமாகவோ, அல்லது குரல் பதிவாகவோ நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே ராசி கற்கள், ஜோதிடம் சம்பந்தப்பட்டது, வாஸ்து சம்பந்தப்பட்டது, எண்கணிதம் சம்பந்தப்பட்டது, பிரசன்னம் சம்பந்தப்பட்டது, ஆருடம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே ஒரு ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். கைரேகை வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாலே போதும், கைரேகை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ உங்கள் கையை நீங்கள் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நல்லா தெளிவாக எடுத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து சொல்ல முடியும் எப்படி இருக்குது. ஆண்களாக இருந்தால் வலது கை, பெண்களாக இருந்தால் இடது கையில் நம்ம உங்களுடைய கிரக படங்களை எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். ஸோ சொல்லலாம். ஸோ இத்தனை அமைப்பு கொண்ட நம்ம நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்குமே எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். 12 ராசி புலன்களில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே 24/7 நீங்கள் எப்போதுமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா. ஸோ என்னுடைய இதில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ அனைவரும் எல்லாமே கிடைக்கணும். அந்த வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள்லாம் சிறப்பான ஒரு இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்கு. அடுத்தடுத்து எல்லாருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண ஆசியோடு இஷ்ட தேவதா, குலதேவதா, நட்சத்திர தேவதா, பிரார்த்தனா தேவதா, பாரம்பரிய தேவதா, குலதேவதா, மாதா பிதா, குரு ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.